Hi juniors, daily dose of compulsory question series day 29 இருக்கும். First chemistry question பாருங்க. The rate of formation of a dimer in a second order reaction அப்படின்னு சொல்லிட்டு ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் monomer concentration வந்து ஸ்டார்டிங் கான்சன்ட்ரேஷன் மோனோமர் கான்சன்ட்ரேஷன் வந்து 0.05 மோல் per லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரேட் கான்ஸ்டன்ட் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதினோம்னா நம்ம ஃபார்முலா படி என்ன வரும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் அதுதான் இது கொடுத்துருக்காங்க. அப்போ ரேட் கொடுத்துருக்காங்க என்ன 7.5 × 10⁻³ மோல் per லிட்டர் per செகண்ட் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இது எப்படி வரும்னா L⁻⁻1 S⁻−1 வரும். அப்போது at 0.05 மோல் லிட்டர் மோனோமர் கான்சன்ட்ரேஷன். மோனோமர் கான்சன்ட்ரேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் டைமர், அதாவது ஃபார்மேஷன் டைமர் நமக்கு கொடுத்துருக்கிறது மோனோமர் கான்சன்ட்ரேஷன். அப்போ முதல்ல மோனோமராக இருந்தது தானே டைமராக மாறும். அப்போ இதனோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எழுதிக்கலாம். ஸ்டார்டிங் ரியாக்டன்ஸ் கான்சன்ட்ரேஷன் இப்படி தானே எழுதுவோம், 0.05 மோல் per லிட்டர். இப்போது ரேட் கான்ஸ்டன்ட் என்னென்னு கேட்டுருக்குறாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் என்னென்னு எழுதுவோம், கேன்னு எழுதுவோம். இப்போது ரேட் எப்படி எழுதுவோம்னு பாருங்கள். ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் பவர். இங்கே என்ன வரும், பவர் அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதுவோம். ஓகேங்களா. A to Bன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு ரேட்லாம் எப்படி எழுதுவோம், ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் பவர் இது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். இங்கே நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க, அதனால் ஆர்டர் வந்து 2ன்னு போட்டுக்கலாம். ஆர்டர் வந்து 2ன்னு போட்டுட்டோமா. இப்போ மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஆறுங்கிறது ரேட் கொடுத்துருக்காங்க 7.5 × 10⁻³ ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் தான் கேட்குறாங்க K. இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எவ்வளோ 0.05 ஸ்கொயர். இப்போ K இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும் 7.5 × 10⁻³ பை 0.05 × 0.05 வரும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா 3 அப்படின்னு சொல்லி வரும். யூனிட் எழுதணும். இப்போ மேலே இதனோட யூனிட் பாருங்கள், இதனோட யூனிட் வந்து மோல் per லிட்டர் per செகண்ட் இருக்கா. இப்போ கீழே இதனோட யூனிட் பாருங்கள். இப்போ யூனிட் எழுதிட்டு இருந்தோம் இல்லையா, மேலே வந்து ரேட்டோட யூனிட் வரும், மோல் per லிட்டர் per செகண்ட் வரும். கீழே வந்து கான்சன்ட்ரேஷனோட இது வரும். ஆனால் இது வந்து ஸ்கொயரில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஸ்கொயரில் இருக்கா. அப்போது அதனோட யூனிட்ஸும் ஸ்கொயர் ஆகும். அப்போ மோல் ஸ்கொயர் லிட்டர் (−1) ஹோல் ஸ்கொயர் வருமா, அப்போ (−2) வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்னென்னு வரும், மோல் மேலே 1 இருக்குது, இந்த 2 மேலே போச்சுன்னா -2 வரும். லிட்டர் -1 இருக்குது, இங்கே இந்த இது மேலே போச்சுன்னா +2 வரும். செகண்ட் அப்படியே இருக்கும். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா K இஸ் ஈக்குவல் டு 3 மோல் பவர் -1 வரும், லிட்டர் பவர் வெறும் 1 வரும், பர் செகண்ட் அப்படின்னு வரும். அவ்வளோ, இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் 6th lesson ப்ராப்ளம். The angle of minimum deviation for an equilateral prism is 37 degree. Find the refractive index of the material of the prism. இப்போ நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்ட்டான வேர்டு ஈக்குலேட்ரல் ப்ரிசம். ஈக்குலேட்ரல் ப்ரிசமோட ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் கொடுத்துருக்குறாங்க D 37 டிகிரி இருக்குது. நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு sin A + D/2 பை sin A/2 அப்படின்னு சொல்லி ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அவ்வளோதான், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன தெரிஞ்சிருக்கணும்னா டிக்னாமெட்ரி டேபிள் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். சைன் ஏவோட வேல்யூ என்ன, ஈக்குவலேட்டரல் ப்ரிசம்னா ஏவோட வேல்யூ வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈக்குவலேட்டரல் ப்ரிசம்க்கு அதனோட ஆங்கிள் வந்து ஏ ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு தெரிஞ்சிருக்கணும். சைன் 60 + 37/2 பை சைன் A/2 60/2. இப்போ மேலே சைன் என்ன வரும் 48.5 டிகிரி பை சைன் 30 டிகிரின்னு வரும்.
இதுக்கு மேலே உங்களுக்கு 48.30 டிகிரி எழுதிடுவீங்க. 48.5 டிகிரி வந்து உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் பார்க்க தெரிஞ்சுக்கணும். அது மறக்காமல் எக்ஸாமுக்குள்ளே படிச்சிருங்க. பாருங்கள், இதில் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. 0.75 டிவைட் பண்ணிங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ 1.5 வருது. அதுக்கு யூனிட் இல்லை. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து அதே தான், மேக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் லாஸ்ட் எக்ஸசைஸில் அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லையும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிற மாதிரி 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. ஆல் த n ரூட்ஸ் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆர் இன் ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன். ஏபியா அதை ஏபின்னு மாற்றிட்டு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் மாற்றிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பார்த்துக்கோங்க. சம் ஆஃப் n ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. அதான் 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்ல, அது மாதிரி எவ்வளோ ரூட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணால் கடைசி ஆன்சர் 0 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இஸ் ஈக்குவல் டு -1 பவர் n - 1. அதாவது எவ்வளோ ரூட்ஸ் இருக்கோ எல்லா ரூட்ஸையும் எவ்வளோ ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அதனோட ஃபைனல் ஆன்சர் வந்து -1 ஹோல் பவர் n - 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த n வந்து எத்தனாவது ஆர்டர் அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ ரூட்ஸ் இருக்கோ அதுதான் இந்த n. இப்போது 10 ரூட்ஸ் இருக்குதுன்னா இங்கே 10 - 1ன்னு வரும். அப்போ -1 த ஹோல் பவர் 10. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ ரூட்ஸ் இருக்குன்னா டோட்டலாக 10 ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டல் ப்ராடக்ட் எல்லா ரூட்ஸோட ப்ராடக்ட்டு என்ன வரும்னா -1 ஹோல் பவர் 10 - 1. எனக்கு பதிலாக 10 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும், -1 ஹோல் பவர் 9 வரும். ஆட் நம்பருக்குனால -1 அப்படியே வந்துடும். அவ்வளோதான். ஆல் த n ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி லை ஆன் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். அதாவது எல்லா nth ரூட்ஸும் இது மாதிரி ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேலேயே இருக்குமாம்மா. இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மேலேயே தான் இருக்குமாம்மா. சென்டர் இஸ் அட் த ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு 1. அதாவது ஆரிஜின் வந்து சென்டராக இருக்கக்கூடிய சர்க்கிள், ரேடியஸ் வந்து 1 இருக்கணும் அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்லையாமா. ரூட்ஸ் டிவைட் த சர்க்கிள் இன்டூ n ஈக்குவல் பார்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் ஏ பாலிகன் ஆஃப் n சைட்ஸ். இது டீட்டெயிலாக உள்ளே போவேன்னா பாலிகன் ஆஃப் n சைட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேப் மாற்றி கேட்பாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.